நம்ம என்ன புக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல் அப்படிங்கிற இந்த ஒரு குட்டி புக்கை நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு இதை வந்து என்ன செய்யலாம்னா கண்டினியூ பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனம் எதிர் மற்றும் நேர் விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஸோ நம்மளுடைய மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான தாட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும், நெகட்டிவான தாட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். மனம் மிகவும் தந்திரமானது. அது நேர் மற்றும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஸோ மைண்டால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். நம்ம நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்களையும் உருவாக்க முடியும், அதே நேரம் நெகட்டிவான எண்ணங்களையும் நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு தடவை என் சகோதரிக்கு தொண்டை புண் இருந்தது என்று எனக்கு நினைவிருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகானந்தருடைய சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய த்ரோட்டில் வந்து பயங்கரமாக புண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. இது போன்ற பயங்கரமான தொற்று புண்ணை நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த புண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவளால் சாப்பிட முடியவில்லை, அவளால் எதையும் விழுங்கக்கூட முடியவில்லை. ஸோ அப்போ அந்த புண்ணுனால அவங்களால சாப்பிடவோ எதையுமே விழுங்கக்கூட முடியாமல் அவங்க ரொம்ப என்ன செஞ்சுருக்காங்கன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. அவள் என்னிடம் அழுதாள், நீ எனக்கு உதவுவதற்கு எதை வேண்டுமானாலும் தயவு செய்து செய், ஏதாவது பண்ணி என்னை வந்து குணமாக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் கூறினேன், உன் மனம்தான் இந்த தொண்டை புண்ணை உண்டாக்கி உள்ளது. சிறிது உணவை கொண்டு வந்து அவளை சாப்பிடுமாறு கூறினேன். இப்போ யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய மைண்டு தான் காரணம், இந்த புண்ணை வந்து என்ன செஞ்சுருக்குன்னா உருவாக்கியிருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணவு உனக்கு தரேன், நீ இதை சாப்பிடு, உன்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவளை சாப்பிடுமாறு கூறினேன். என் கையை அவளது தொண்டையின் மேல் வைத்து என் எண்ணத்தின் சக்தியை அங்கு செலுத்தி கொண்டு இருந்ததை அவள் அறியவில்லை. இப்போ யோகானந்தர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய எண்ணங்களால் அந்த தொண்டை புண்ணை வந்து இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா ஹீல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவள் அறிந்த முதல் விஷயம் அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அதுக்கப்புறம் வந்து யோகானந்தர் அந்த மாதிரி தாட்டை செலுத்த செலுத்த அவங்க தங்கச்சியால் என்ன செய்ய முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட வந்து என்ன செஞ்சிருக்குன்னா முடிஞ்சிருக்கு. மேலும் வலி எதுவும் அவள் உணரவில்லை என்பதுதான் அவளது தொண்டை குணமாகிவிட்டதில் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பெயின் எதுவுமே இல்லை. அவங்களுடைய த்ரோட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முழுமையாக வந்து ஹீல் ஆயிடுச்சு. நான் சென்றவுடன் அவள் எழுந்திருந்து ஒரு கண்ணாடியை தன் தொண்டையை என்ன செஞ்சான்னா பார்த்திருக்கிறாள். இப்போ யோகானந்தர் போனதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கிளாஸில் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மிரரில் அவங்களுடைய த்ரோட்டை வந்து பார்த்துருக்காங்க. அவ்விடத்தில் புண்கள் இன்னும் இருப்பதை பார்த்தவுடன் வலி திரும்பியது. அவள் கூக்கிரலிட்டு அலறினாள். இப்போ அந்த புண்ணு பழையபடியே அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத இவங்க பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா வந்துருச்சு. வந்து பழையபடியே அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயங்கரமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அலறியிருக்காங்க. ஐயோ எனக்கு வலிக்குது, என்னால் வலியே தாங்க முடியல, அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பிராணிக் ஹீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைவர்ஷனரி டெக்னிக் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா சொல்லுவோம். இது வந்து மாஸ்டர் வந்து இதை எப்படி ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அவங்களுக்கு வந்து சிவியரான ஹெட்ஏக் வந்து இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து அந்த ஹெட்ஏக்கு அவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா. பட் அதே நேரம் வந்து அந்த ஹெட்ஏக் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கை அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ணிவிட்டு அவங்களுடைய கவனத்தை ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த மியூசிக்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா செலுத்தியிருக்காங்க. செலுத்தின கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைவலி எதுவுமே இல்லையா, அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்குன்னா ஹீல் ஆயிடுச்சு. அப்போ மாஸ்டர் வந்து அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா கவனிச்சிருக்காங்க. அப்படி கவனிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டை வந்து வேற ஒரு இடத்துல நம்ம வந்து டைவர்ட் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சதை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. இப்போ பழையபடி மாஸ்டர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுடைய தலையில் பழையபடி கவனம் வச்சுருக்காங்க. என்னுடைய தலைவலி சரி அது மாதிரி நம்ம அப்படி திருப்பி நினைப்போம்ல, ஸோ அது மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி சிவியரான ஹெட்ஏக் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ அதை வச்சு நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோயை வந்து என்ன செய்யாதீங்கன்னா திரும்ப திரும்ப என்ன செய்யாதீங்கன்னா நினைக்காதீங்கம்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த நோய் வந்து என்ன செய்யாதுன்னா உங்களை விட்டு போகாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஹீலிங் எடுக்கிறோம். ஹீலிங் எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு வந்து நல்லா ஆயிடுச்சு, உங்களால் சாப்பிடலாம் முடியுது, நல்ல இதே மாதிரி தான் விழுங்க முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க.
ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்காண்டி ஹீலிங் எடுத்த உடனே அது நம்மளுக்கு த்ரோட்டெல்லாம் நல்லா ஹீல் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பழையபடியும் வந்து என்னுடைய த்ரோட்டு நிஜமாலே நல்லாயிடுச்சா, என்னால் நிஜமாலே சாப்பிட முடியுதா, என்னுடைய வயிறு நல்லாயிடுச்சா நம்ம திரும்ப நம்ம நினச்சோம் அப்படின்னா அதே பெயினை நம்ம என்ன செய்கிறோம்னா வரவழைக்கிறோம். ஸோ நம்ம இதில் நம்ம என்ன செய்யணும்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நான் என் தொண்டையை பார்த்தேன், அவள் அப்புறம் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வீட்டுக்கு சென்ற போது அவளுடைய வேதனை கண்டு வினாவினேன், நீ என்ன செய்தாய். இப்போ யோகானந்தர் வீட்டுக்குள்ளே வராரு. வந்த உடனே இவங்க வந்து பயங்கரமாக வேதனைப்பட்டுட்டு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் என் தொண்டையை பார்த்தேன், அவள் பதில் அளித்தாள். அப்போ அதுக்கு யோகானந்தர் திருப்பி சொல்கிறாரு, இறைவன் ஒளியால் உனது தொண்டை முழுவதுமாக நலமாகி இருப்பதை நான் கண்டேன், அதனால்தான் நீ குணமாகினாய். ஆனால் நீயோ நோயை கண்டாய், அதனால்தான் நீ வலியை உணர்கிறாய். ஸோ பாருங்க, யோகானந்தர் வந்து அந்த இடத்துல என்ன ஹீலிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இறைவனுடைய ஒளியை வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த இடத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்காருன்னா கொண்டுட்டு வந்திருக்காரு. இறைவனுடைய ஒளி வந்து அந்த த்ரோட்டு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிறது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பார்த்துருக்காரு. ஸோ அந்த எண்ணத்தை வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்ன செஞ்சிருக்காருன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. பண்ண உடனே அவங்களுடைய சிஸ்டரால் என்ன செய்ய முடிஞ்சிருக்குன்னா நல்லா சாப்பிட எல்லாமே என்ன செஞ்சுருக்குன்னா முடிஞ்சிருக்கு. பட் இப்போ அவங்க சிஸ்டர் பழையபடி என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல டிசீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வலியை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா உணர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்குன்னா நடந்திருக்கு. பிறகு நான் அவளிடம் கூறினேன், இந்த நீரை பருகு. அவளுடைய மனம் கிரகிக்கும் நிலையில் இருந்ததால் அவளால் நீரை பருக முடிஞ்சது. இப்போ பழையபடி யோகானந்தர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா தண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த தண்ணியை குடி அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை முற்றிலும் குணமாயினாள். அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக என்ன ஆயிட்டாங்கன்னா ஹீல் ஆயிட்டாங்க. மறுபடியும் அவள் தன் தொண்டையை பார்க்கவில்லை. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து என்ன செய்யலைன்னா தன் கிளாஸில் போய் மிரரில் போய் அவங்களுடைய த்ரோட்டை போய் என்ன செய்யலைன்னா பார்க்கல. எனவே பாருங்கள், மனதிற்கு இதில் பெரும் பங்கு உண்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசுக்கு நிறைய பங்கு வந்து என்ன செய்யுதுன்னா இதில் இருக்குது. தவறான எண்ணங்கள் தேடப்படும் போது நரம்பு சம்பந்தமான நோய்களில் மனதின் சக்தியை சரியாக பிரயோகிப்பதால் அவை துரிதமாக குணமாவதற்கு மனம் உதவி புரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவறான எண்ணங்களை நம்ம உருவாக்கும் போது அது வந்து என்ன செய்யும்னா அதோட பிரச்சனையை கொடுக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான சக்தியை நம்ம வந்து பிரயோகித்தோம் அப்படின்னா அது குணமாகிறதுக்கும் அது என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ரெண்டுமே நம்மளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா நடக்குது. இப்போ இன்னொரு இன்சிடெண்ட்டை நம்மளுக்காண்ட என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் லாங் பீச் என்ற இடத்தில் என் நெருங்கிய நண்பர் ஒருவரின் மனைவி என்னை பார்க்க வந்திருந்தார். அவரது தொண்டை ஒரு விபத்தின் காரணமாக செயலிழந்து விட்டிருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் யோகானந்தருடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா யோகானந்தரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுடைய த்ரோட் வந்து என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தில் வந்து அப்படியே பாதியாக என்ன செஞ்சுருக்குன்னா செயல் இழந்துருச்சு. அவர் என் உதவியை நாடி வந்திருந்தார். என்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எதையும் சாப்பிட முடியவில்லை. அவர் என்னிடம் கூறினார், ஒரு குழாயின் மூலமாக தான் எனக்கு உணவளிக்கப்படுகிறது. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியலன்னா சாப்பிட முடியல. ஒரு குழாய் வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஃபுட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அனுப்பிச்சு அது மூலமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வினாவினேன், உங்களால் பால் குடிக்க முடியுமா? இப்போ இவர் கேட்டிருக்காரு, லிக்விட் ஐட்டம் உங்களால் சாப்பிட முடியுமா, பர்டிகுலராக பால் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முடியாது என்று பதிலளித்தார். நான் திரவத்தை குடிக்க முயன்றால் உடனடியாக என் தொண்டையில் வலிப்பு வந்து விடுவதால் நான் விழுங்க முடிவதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிக்விட் ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துடுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அதை கூட என்ன செய்ய முடியாதுன்னா லிக்விடை கூட என்னால் முழுங்க முடியாது. ஆனால் அவை அனைத்தும் உங்கள் மனதில் தான் உள்ளது என்று கூறினேன். இதுக்கு யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான விஷயம் உங்கள் மைண்டில் தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இன்று நீங்கள் ஒரு குவளை பால் குடித்தால் ஒழிய இங்கிருந்து போக முடியாது. ஸோ அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பால் தரேன், நீங்கள் அதை குடிச்சிட்டு தான் என்ன செய்யணும்னா போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அவர் புன்னகை புரிந்தார். கொஞ்சம் பால் கொண்டு வரும்படி நான் கூறினேன். இப்போது அதை பருகுங்கள் என்று உறுதியாக சொன்னேன். இப்போ அவர் குடிக்க சொல்லியிருக்காரு. மருத்துவர்களும் கடந்த கால அனுபவங்களும் அவர் மனதில் ஏற்படுத்திய தடைப்படுத்திய எண்ணங்களால் அவர் குடிக்க முடியாது என்று அவர் நம்பியிருந்தார். ஸோ என்ன ரீசன் இவருக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஏற்கனவே மருத்துவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து உங்களால் ஃபுட் எடுக்க முடியாது, ஒரு டியூப் போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குள்ள அவங்களுடைய சக்ராஸில் வந்து என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரிப்பீட்டடாக என்ன செய்ய நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இதை பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் பேட்டர்னை வந்து என்ன செய்யுதுன்னா கொடுக்குது. ஆனால் என் எண்ணம் இதை விட வலிமையாக இருந்தது. ஆனால் யோகானந்தருடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யுதுன்னா இருக்குது. மொத்தத்தில் மனம்தான் எல்லா நரம்புகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மைண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்கள் நரம்புகள் எல்லாத்தையும் இதுதான் என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஃபார்ம் வந்து என்ன செய்யும்னா மாற்றும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. ஆனால் அவரால் குடிக்க முடியாது என்று அவர் உறுதியாக நம்பும் அளவிற்கு அவருடைய மனம் சந்தேகத்தின் விஷமாக்கப்பட்டிருந்தது. ஸோ அவருடைய மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து என்ன செஞ்சதுன்னா இருந்தது. என்னால் கண்டிப்பாக குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா நினைக்கிறாரு. எனவே முதல் மடக்கு பால் அவரது வாயிலிருந்து வெளியில் வந்து விட்டது. நான் கூறுவது தவறு என்று அவர் உறுதியாக நம்பினார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் குடிக்கும் போது என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா வந்துருச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இவர் யோகானந்தர் சொல்கிறதெல்லாம் சும்மா நான் நிஜம்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா நினைக்கிறாரு. அதனால அது அவருக்கு அப்படி நடந்தது. பழையபடி இப்போ யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை உறுதியாக சொல்கிறேன். இந்த குவளை பாலை பருகும் வரை நீங்கள் இந்த அறையில் இருந்து போக முடியாது. இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. நீங்கள் இதை குடிச்சிட்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. முடியவே முடியாது என்று அவர் வாதிட்டார். ஆனால் நான் அவருடைய எதிர்மறை எண்ணங்களை முறியடிக்க என்னுடைய அதிக வலிமையான எண்ணங்களை பிரகோகித்தேன். அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோதெரப்பி ஹீலிங் தான் யோகானந்தர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பர்சன் வந்து நிறைய வாதாடும் போது இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்கான தாட் ஃபார்மை கிரியேட் பண்ணி அவருடைய சக்ராஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான அந்த எண்ணங்களை ஃபுல்லாத்தையும் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு. அவர் மறுபடியும் முயற்சித்தார். அம்முறை அவராக விழுங்க முடிந்தது. அவர் குணமாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பால் எடுத்து குடிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா ஹீல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து பாதி காரணமாக இருக்குது. நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம மாற்றும் போதே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவை பற்றி நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்த ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயையினால் மனிதன் மனோவசியப்படுத்தப்பட்ட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்யலாம்னா அவருடைய டாபிக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் இன்வொகேஷன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீல் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை ஹீல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் இன்வொகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணலாம். செகண்ட் கிரேட் இன்வொகேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்மளுக்குள்ளே நம்ம டீப்பராக போகலாம். செகண்டு பேராகிராஃப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல டிசீஸ் எனர்ஜி இருக்கோ அந்த இடத்துல நம்ம தெய்வீக ஒளியை நம்ம என்ன செய்கிறோம்னா அனுப்பி உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாருக்கு வேணுமோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த இடத்த வந்து நல்லா என்ன செய்கிற மாதிரி ஹீல் பண்ணுற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பார்க்கலாம். தேர்டு பேராகிராஃப் பண்ணும்போது ஏதாவது ஒரு அடிக்ஷன்லேருந்து என்ன செய்யலாம்னா ஹீல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டிவைன் எனர்ஜி உள்ளே வந்து அவங்களுடைய அந்த அடிக்ஷன் அவங்க ஏன்னா தேர்டு வந்து இதில் யோகானந்தர் என்ன கொடுத்துருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஃபார்மை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயோ இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஃபார்ம் இருக்கோ நெகட்டிவான தாட் ஃபார்ம் ஏதாவது ஒரு அடிக்ஷனில் இருக்கோ அதை நம்ம என்ன செய்யலாம்னா கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் பண்ணி அந்த பர்சனுக்கு நல்ல ஒரு குட் ஹேபிட் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து பேராகிராஃப்க்கு நம்ம அப்படியே ஆஸ் யூஷுவல் வெளியில் வர மாதிரி பார்க்கலாம். ஃபிஃப்த்து பேராகிராஃப்க்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம். ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம். மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light report and make seen the door where evil dwell.
Declined love and power. Restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு அழகா டனல் மாதிரியான ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள வர மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே பார்க்கலாம். அந்த ஒளிக்குள்ள நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா ஊடுருவி உள்ள போற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா அந்த ஒளிக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்றோம். நம்மளுக்குள்ளேயே நாம நல்ல டீப்பரா டிராவல் பண்ற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம நல்ல ஒரு படிக்கட்டுல போய் நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா நிக்கிறோம். இப்போ அந்த படிக்கட்டு வழியா நாம அப்படியே என்ன செய்யலாம்னா இறங்க ஆரம்பிக்கலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கேட் இருக்கு. அந்த கோல்டன் டோர் முன்னாடி நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா நிற்கிறோம். இப்போ அந்த கோல்டன் டோரை நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அப்படியே அந்த ரூம்குள்ளே நம்ம அப்படியே என்ன செய்கிறோம்னா உள்ளே போகிறோம். இப்போ நம்ம அந்த ஒரு இடத்துல நல்ல காமாக நாம் அப்படியே உட்கார்ற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ ஹீலிங் உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் நல்ல உருவாக்கப்படுத்திக்கோங்க. இப்போ அவங்களுக்கு எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்த நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்படியே பாருங்கள். இப்போ அந்த இடத்துக்குள்ள நிறைய தெய்வீக ஒளியானது நல்ல ஊடுருவி அவங்களுக்குள்ள பர்டிகுலராக எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்குள்ள நல்ல இறங்குற மாதிரி நம்ம நல்லா உருவாக்கப்படுத்திக்கலாம். நம்ம விஷுவல் பண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்சன் வந்து நல்ல ஹெல்த்தியாக நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாம் நல்லா இமேஜின் பண்ணிக்கலாம். அவங்க நல்ல கம்ப்ளீட்டாக வழியிலிருந்து நல்ல ரிலீவ் ஆன மாதிரி நாம் நல்லா பார்க்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்து ஒரு அடிக்ஷன் காட்டி யாருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களுக்குள்ள அந்த டிவைன் எனர்ஜியானது கடவுளுடைய விருப்ப சக்தியானது நல்ல வேரூன்றி இறங்குற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். டிவைனுடைய வில் சக்தி அவங்களுக்குள்ள இறங்க இறங்க அவங்களுக்கு உண்டான அடிக்ஷனுக்கு உண்டான அந்த நெகட்டிவான தாட் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஆறாலிருந்து அவங்களுடைய சக்ராஸ்லேருந்து அவங்களுடைய செல்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு எது கூட வந்து அவங்களுக்கு அடிக்ஷன் வந்து இருக்கோ அந்த அடிக்ஷனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜி லிங்க் அப்படி கட் ஆகிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுடைய வில் சக்தி நல்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்தலாம். அவங்களுடைய வில் சக்தி நல்ல டிவைனோட வில் சக்தியோட நல்ல ஒருங்கிணைஞ்சு செயல்படுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க நல்லா அழகாக அந்த ஹேபிட்லேருந்து முழுமையாக வெளிப்பட்ட மாதிரி நல்ல விடுபட்டுட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள நல்ல குட் ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From
the center which we call the human race, let the plan of love and light to cook and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரும் இறங்குகிறது. இப்போ நம்ம மெதுவாக அந்த ரூம்ல இருந்து அப்படியே நம்ம வெளியில வரலாம். இப்போ நம்ம அப்படியே ஒரு படிக்கட்டு பார்க்குறோம். அந்த படிக்கட்டு வழியாக நம்ம அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே ஒரு டனல் ஆட்டம் ஒரு இது வருது. அந்த டனலுக்குள்ளே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்தோமோ அதே இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரும் இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக கொடுக்கப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimalian, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you in full faith. Madhuva inhale, Madhuva exhale.